ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு மாட்டு தொழுவமும் குதிரை லாயமும் பக்கத்தில் இருந்துச்சாமா. அந்த டைமில் ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டியை போட்டுச்சாமா. அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுமாமா, பக்கத்தில் இருக்கிற குதிரை லாயத்தில் இருக்கிற அந்த குதிரைகளோட சேர்ந்து டெய்லியும் ஓடிக்கிட்டே விளையாடிட்டே இருக்குமாமா. ஆக்சுவலாக 1 மணி நேரத்துக்கு கன்றுக்குட்டி ஓடக்கூடிய தூரம் 25 கிலோமீட்டர் தான். ஆனால் குதிரைகளோ 1 மணி நேரத்துக்கு 48 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். இதெல்லாம் அந்த கன்றுக்குட்டிக்கு தெரியாது. குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதோ அது கூடவே கன்றுக்குட்டியும் ஓடிட்டே இருக்குமாமா. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, அந்த கன்றுக்குட்டியோட ஓடக்கூடிய அந்த அந்த ஸ்பீடே பார்த்தீங்கன்னா குதிரை அளவுக்கு வந்துருச்சாமா. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறவங்கள வச்சுக்கணும். நல்ல பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். ப்ரக்ரெசிவான விஷயங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளால் மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிற டிசைட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ப்ராக்ரெசிவான விஷயங்களையும் ஒரு நல்ல விஷயங்களை விதைக்கக்கூடிய நபர்களாக நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாமளும் அந்த கன்றுக்குட்டி மாதிரியே அந்த எல்லையை மீறி சாதிக்கும் திறமையை பெற்றுவிடலாம். சரிதானே?